வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கோடம்பாக்கத்துலேருந்து பாண்டியன் தான் பேசுகிறேன். இன்றைக்கி ஸ்டென்னர் வண்டியில் வந்து ஹெட்லைட்டு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு. ஐபி மீறியில் லோ பி மட்டும் தான் இருந்தது. சரி, கஸ்டமர் என்கிட்ட கொடுத்தாரு. நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நான் வெளில எலக்ட்ரிஷியன்ட்ட கொடுத்து தான் பார்ப்பேன். மேக்ஸிமம் எலக்ட்ரிக்கல் நோண்ட மாட்டேன் அதிகபட்சத்தில். ஏன்னா சரி அந்தளவுக்கு அது சரி ரொம்ப எலக்ட்ரிக்கலில் ரொம்ப நோண்ட மாட்டேன். சரி ஓகே, இன்றைக்கி ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய எலக்ட்ரிஷியன்ட்ட கொடுத்து பார்க்கலான்னு பார்த்தா இன்றைக்கி ஒரு எலக்ட்ரிஷியன் வரல. சரி, இன்றைக்கி ஒரு சின்னதாக நோண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதை பார்த்ததில் ஒரு லைட்டை மட்டும்தான் லைன் வந்தது, இன்னொரு லைட்டுக்கு லைன் வரல. சரி, சுவிட்சு எல்லாம் செக் பண்ணலாம் பார்த்தா சுவிட்செலாம் செக் பண்ணேன். சுவிட்சு வந்து பூ சுவிட்சு தான் போட்டிருக்காங்க. ஏன்னா லைன் கட் ஆகிருக்கான்னு பார்த்தேன், லைனும் கட் ஆகலை. சரி என்னடா அது அப்படி சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் தான். சரி, நம்ம அந்தளவுக்கு எலக்ட்ரிக்கலில் வந்து ரொம்ப நோண்டிலாம் பார்க்கல. ஆல்ரெடி ஏன்னா ஒரு விஷயம்னா கூட சின்ன டக்குன்னு எடுத்துகிட்டு எலக்ட்ரிஷியன் தான் போவோம், அப்படி இல்லை கஸ்டமர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். ஆல்ரெடி அப்போ இருந்து சரி பண்ணுறதுனால சரி ஓகே, இந்த ஒரு சின்ன பதிவாக போடலாம். என்ன மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு மேக்ஸிமம் அதிகமாக பார்க்காதவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான். பாருங்கள், இந்த ஹெட்லைட்டில் வர 5 பின் ரிலே. இந்த 5 பின் ரிலேயில் இந்த பின்னு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் அது பார்த்தா கட்டான மாதிரி தெரில, அது பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. நானாக சரி டவுட்டாக இருந்தது, சரி உருவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருவி பார்த்தா என்னோடய பின்னு மட்டும் ஒரு ஸ்டெம்மு மட்டும் ஒரு பின்னு கட் ஆகிருந்தது. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ரிலே 5 பின் ரிலே ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஜாக்கு சரி பண்ணலாம் பார்த்தேன். ஸ்ப்ளெண்டர் ப்ரோலலாம் வரும், சுவிட்சில் வரும் தனியாக. நம்ம அவசரத்துக்கு நானும் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் எல்லாத்தையும் கேட்டு பார்த்ததில் யாருக்கிட்டையும் இப்போதைக்கு அந்த சுவிட்ச் இல்லை. சுவிட்ச் இருந்ததுன்னா கட் பண்ணி என்ன போட்டுடலாம். இந்த பின்னு கட்டான அந்த இது மட்டும் ஃபுல்லாகவே பேர்ன் ஆகி ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சரி, அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா உள்ளேருந்து ஒரு வயரை சும்மா டேரெக்டாக வெளிலேருந்து அவுட் பண்ணி கட் பண்ணி இந்த பின்னுக்கு வெளியில் கரெக்டாக அவுட்டரில் கொடுத்து சரி மாட்டலாம், அவுட்டு கொடுத்து மாட்டலாம், அந்த பின்னில் சரி வெளியில் கொடுத்து அப்படியே மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டியாச்சு. சரி, மாட்டினோன்னே சரி செக் பண்ணோம். அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, அப்போ வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ரிலே தான் கம்ப்ளைண்ட்டு. சரி, அதனால் இது ஒரு பதிவு சின்ன பதிவு தான், எலக்ட்ரிக்கல் நோண்டுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம மாதிரி எலக்ட்ரிக்கல் பதிவு மேக்ஸிமம் பண்ணாதவங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கோடம்பாக்கம் பாண்டியன்.